இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஷரீஃபா அப்சாவிற்கு அனைத்துலக விருது மலேசிய பெண்களின் பங்களிப்பை பிரதிபலிக்கிறது என பிரதமர் புகழ் மாலை. தாய்லாந்து அரசியாரிடம் இருந்து சமூக மேம்பாட்டுக்கான சிறந்த பெண்மணி விருதை பெற்றுள்ள பேராசிரியர் தான் ஸ்ரீ டாக்டர் ஷரீஃபா அப்சா சைட் அசான் ஷாபுடினிற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் ஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் ஆகியோர் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்த உயரிய விருது மலேசியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதோடு அனைத்துலக அரங்கில் மலேசிய பெண்களின் ஆற்றலையும் முக்கிய பங்களிப்பையும் இது பிரதிபலிக்கிறது என பிரதமர் கூறினார். இந்த அங்கீகாரம் மலேசிய மடானி கொள்கையை முன்னெடுத்து செல்ல மேலும் பல பெண்களுக்கு உத்வேகமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்கேற்பை விரிவுபடுத்தவும் நாட்டின் வளர்ச்சிக்கான முக்கிய தூணாக அவர்களின் திறமைகளை தக்க வைக்கவும் மடானி அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். டாக்டர் ஷரீஃபா அப்சா கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டு துறைகளில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளார். குறிப்பாக மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான UKM-இன் முதல் பெண் துணைவேந்தராக பொறுப்பு வகித்ததோடு தேசிய மகளிர் அமைப்புகளின் மன்ற தலைவராக பெண்களின் உரிமைகள் மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ச்சியாக போராடி சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இந்த ஆண்டு ஜூலை 10 வரை மொத்தம் 14,768 தொழிலாளர்கள் தங்களின் வேலைகளை இழந்துள்ளதாக பிரகேசோ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் 4,263 பேர் பல்வேறு வேலைவாய்ப்பு திட்டங்கள் மூலம் புதிய வேலைகளை பெற்றுள்ளனர் என்று ஸ்லாங்கூர் மாநில மனிதவள மற்றும் வறுமை ஒழிப்பு குழு தலைவர் வி பப்பாராயுடு மாநில சட்டமன்றத்தில் இன்று தெரிவித்தார். வேலை இழந்த மற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய பிரகேசோவுடன் இணைந்து மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்று பாப்பாராயுடு விளக்கினார். இதற்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் ஜாப் கேர் ஸ்லாங்கோ போன்ற பிரத்யேக வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுவதோடு தகுதியுடையவர்களுக்கு வேலை தேடும் காலத்திற்கான உதவித்தொகைகளும் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூரில் இருந்து சுரபாயா அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்தடைந்த 22 வயது மலேசிய ஆடவர் ஒருவர் போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக இந்தோனேசிய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த மலேசியர் தனது உடலில் அணிந்திருந்த காசெட் எனும் உடற்பயிற்சி பட்டையின் கீழ் மறைத்து வைத்திருந்த சுமார் 1 கிலோ ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட எக்ஸசி மாத்திரைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடன் பிரச்சினை காரணமாகவே அனைத்துலக போதைப்பொருள் கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டதாக அந்த மலேசியர் ஒப்புக்கொண்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்க இந்தோனேசிய சட்டம் வகை செய்கிறது. அண்மையில் மலேசிய விமானி ஒருவர் போதைப் பொருளுடன் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது மற்றொரு மலேசியர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜாசேகாவின் பொதுச் செயலாளராக ஆந்தனி லோக் தொடர்ந்து நீடிப்பதற்கு கட்சியின் மத்திய செயலவை ஒருமனதாக தனது முழு ஆதரவை வழங்கியுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று இரவு நடைபெற்ற கட்சியின் மத்திய செயலவை கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசுகையில் கட்சியின் தேசிய தலைவர் கோபிந்த் சிங் டியோ இதனை தெரிவித்தார். ஜாசேகாவின் நெகிரி செம்பிலான் மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகுவதற்கு ஆந்தனி லோக் முடிவெடுத்த போதிலும் கட்சியை பொறுத்தவரை அவரின் தலைமைத்துவம் கேள்விக்கு இடமற்றது என்று கோபிந்த் சிங் திட்டவட்டமாக கூறினார். ஆந்தனி லோக் தொடர்ந்து கட்சியை வழிநடத்தி முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் அனைத்து மத்திய செயலவை உறுப்பினர்களும் உடன்பட்டுள்ளதாக கோபிந்த் சிங் விளக்கினார். Terlebih dahulu izinkan saya menyatakan di sini bahawa sesi malam ini telah pun dengan bulan suara memberikan sokongan yang penuh kepada pimpinan seterusnya Saudara Loh Siu Foong sebagai Setiausaha Agung DAP. Jadi soal dengan pimpinan Setiausaha Agung itu tidak berbangkit kerana kita semua setuju bahawa beliau harus terus dengan jawatan tersebut dan terus membawa parti ke depan. கடந்த வாரம் நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் ஜாசேகாவின் அடைவு நிலை மற்றும் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்க மத்திய செயலவையின் இந்த முக்கிய கூட்டம் நடைபெற்றதாக கோபிந்த் சிங் தெளிவுபடுத்தினார்.
தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறான மற்றும் இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக கூறப்படும் புகாரில் இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் நடைபெற்ற காவிரி உரிமை ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை இணைத்து அவர் பேசிய பேச்சு பெரும் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதயநிதியின் பேச்சு பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இருப்பதாக கூறி தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாஜகவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவை தொடர்ந்து இன்று காலை சென்னை நீலாங்கரை இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். ஜோஹர் மக்களின் நலனுக்காக சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஜோஹர் துங்கு மாக்கோத்தா இஸ்மாயில் அவர்களின் கட்டளைக்கு இணங்க மந்திரி பசா ஆன் ஆபீஸ் காசி பசீர்குடாங் மருத்துவமனையின் தற்போதைய செயல்பாடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நவீன வசதிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ நிபுணத்துவ பிரிவுகளை கொண்டிருந்த போதிலும் போதிய பணியாளர்கள் இல்லாததால் இந்த மருத்துவமனை இன்னும் முழு திறனுடனும் இயங்கவில்லை என்று ஆன் ஆபீஸ் காசி கூறினார். மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்ட மொத்தம் 2271 பணியிடங்களில் 1079 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. 1192 மருத்துவ நிபுணர்கள், தாதியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் இடங்கள் இன்னும் காலியாக உள்ளன. குழந்தை மருத்துவம், மகப்பேறியல், மயக்கவியல் மற்றும் எலும்பியல் உள்ளிட்ட பல துறைகளை கொண்ட இந்த மருத்துவமனை மற்ற மருத்துவமனைகளின் சுமையை குறைக்க பெரிதும் உதவும். எனவே இந்த பணியிடங்களை விரைவாக நிரப்ப சுகாதார அமைச்சுக்கு ஆன் ஆபீஸ் காசி அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்லாங்கூர் அரசு அறிவித்துள்ள நியூட்ரிசால் இலவச காலை உணவு திட்டத்தை குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மட்டும் வழங்காமல் வருமான வரம்பின்றி அனைத்து மாணவர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என மூடா கட்சியின் உதவித் தலைவர் டாக்டர் சிவபிரகாஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் இலவச உணவு வழங்குவது வகுப்பறையில் பொருளாதார பாகுபாட்டையும் குழந்தைகளிடையே தாழ்வு மனப்பான்மையையும் உண்டாக்கும் என்பதால் பள்ளிகளில் சமத்துவத்தை உறுதி செய்ய இத்திட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக மாற்றப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இத்திட்டத்திற்கான தகுதி வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள மாத வருமானம் 2000 ரிங்கிட் என்பதை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசியாவின் தற்போதைய வறுமை கோட்டு வருமானம் 2705 ரிங்கிட்டாக இருக்கும் வேளையில் ஸ்லாங்கூரின் உயர்ந்த வாழ்க்கை செலவினங்களால் வறுமை கோட்டுக்கு சற்று மேல் உள்ள குடும்பங்களும் தங்கள் குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்க முடியாமல் தவித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஸ்லாங்கூர் அரசு முன்னுதாரணமாக திகழ்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் இத்திட்டத்தை முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொலகுபுபாரு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது மர்மமான முறையில் மரணமடைந்த 25 வயது இளைஞர் வினேஸ்வரன் ஜெயசங்கரின் மரணத்தில் நீதி கோரி அவரது குடும்பத்தினர் போலீசில் அதிர்ச்சி புகாரை முன்வைத்துள்ளனர். கடந்த மே 3ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நோய் தடுப்பு சோதனைக்காக கொலகுபுபாரு சிறையில் வைக்கப்பட்டிருந்த கோம்பா பத்துலாப்பன் கம்சிங் இந்தியன் செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்த வினேஸ்வரன் ஜூலை 19 அன்று கொலகுபுபாரு மருத்துவமனையில் இறந்துவிட்டதாக போலீசார் கூறினர். எனினும் அவரது உடலில் கழுத்து நெரிப்பு, விலா எலும்புகள் முறிவு மற்றும் ஆழமான குத்துக்காயங்கள் போன்ற கொடூரமான சித்திரவதைக்கான அடையாளங்கள் இருப்பதாக குடும்பத்தினர் குற்றஞ்சாட்டினர். இதுகுறித்து உயிர் இழந்த வினேஸ்வரனின் சகோதரர் 29 வயது ஜே மகேஸ்வரன் கூறுகையில், போலீஸ் துறை தங்களுக்கு தெரிவித்த தகவல்களுக்கும் மருத்துவமனையில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட விளக்கங்களுக்கும் இடையே நிறைய முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது சகோதரர் மருத்துவமனையில் இறந்தார் என்று போலீஸ் துறை தெரிவித்தாலும் மருத்துவமனைக்கு கொண்டு வரும் போதே வெறும் உடலாக கொண்டு வரப்பட்டார் என்று மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல் தங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது என்று மகேஸ்வரன் தெரிவித்தார். தமது சகோதரரின் உடலில் ஏற்பட்ட காயங்களை நிரூபிக்க தங்களிடம் புகைப்படங்கள், காணொளிகள் மற்றும் இதர சாட்சியங்கள் போன்ற வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகவும் மகேஸ்வரன் மேலும் கூறினார். உடம்புக்கு கீழே எதுவுமே காமிக்கல, தொட உள்ள பார்க்க உள்ள. அங்கேருந்து நாங்க ப்ரெஷர் கொடுத்துதான் அங்கேருந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டோம். சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலையும் எங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கல. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர் எங்களை கூப்பிட்டு பேசி, போலீஸ்காரங்க எங்களை கூப்பிட்டு பேசி உள்ள கூட்டிட்டு போகும்போது எங்களுக்கு ஒரு தெளிவு காமிக்கல. ஏன்னா அவருக்கு அடிகள்லாம் இந்த பக்கம் இருந்திருக்கு. அவர் காமிக்கும் போது ஒரு மாதிரி இப்படி பிடிச்சி தான் காமிச்சாங்க. எங்களால எதுவும் பார்க்க முடியல. போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும் இவ்வளோ அடி கழுத்துல இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் அவர் மூஞ்சியை மட்டும் தான் நோட் பண்ணோம். மூஞ்சியில் உள்ள அடி தான் நோட் பண்ணோம்.
நெஞ்சில இந்த கழுத்துல இந்த இடத்துல இவ்வளவு பெரிய குத்து. இதுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண தையல். இது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா அது அவங்க தெரியலன்றாங்க. இந்த இடம் ஏன் உடஞ்சிருக்குன்னு கேட்டா அது தெரியலன்றாங்க. மண்டை அடிக்கவே இல்லைன்றாங்க. போலீஸ்காரங்க எங்க சொன்னாங்க, என் தம்பி உடம்புல ஒரு அடி இல்ல, அடிச்ச ஒரு சின்ன இது கூட இல்லை, அடியே இல்ல, இந்த ஓட்டை இருக்கு, இங்க நெத்தியில எலும்பே இல்லை, இந்த நெத்தியில எலும்பே இல்லை, மண்டை கீழே மேலன்னு இருக்கு. அவன் மண்டை அப்படி இருக்கிற மண்டையே இல்லை, நல்லா இருக்கிற மண்டை உடைச்சிருக்காங்க. வாய் இந்த வாய் உடைச்சு கழுத்து தச்சிருக்காங்க உள்ளுக்கு வச்சு. கழுத்து இது சங்கு, இந்த சங்கு இந்த பக்கம் இருக்கு. இது ஹெவியான பொருள் எட்டினாதான் அந்த கழுத்து உடையும், இல்ல கிராஸா புடிச்சு திருப்பினாதான் அந்த கழுத்து உடையும், லேசா அந்த கழுத்து உடையும். தங்களிடம் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் வினேஸ்வரனின் இறப்பு திடீர் மரணம் அல்ல, இது சிறைச்சாலைக்குள் நடந்த கொலை என்று மலேசிய தமிழர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்ரீ ரமேஷ் வி கண்ணன் குற்றம் சாட்டினார். நாங்க இதுல பார்த்ததுல உடம்பு பூராவும் ரத்த கட்டம், ஆயுதால குத்தப்பட்டிருக்காங்க, பெரிய ரோட்டால தலையில அடிக்கப்பட்டிருக்கு, கழுத்து உடஞ்சிருக்கு, மண்டை உடஞ்ச மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது. அதுல அந்த படத்துல அப்படியே காட்டுது. நாங்க என்ன சொல்றோம்னா, இவர் நோயால இறக்கல, இது கஸ்டடி டேட்டு. இதை திட்டமிட்டு ஆளை அடிச்சு ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த கொலை நடந்திருக்கு. இது கொலை சடன் டேட் ஒன்றும் இல்லை. எனவே உண்மையிலேயே வினேஸ்வரனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிய கொலகுபுபாரு சிறைச்சாலை நிர்வாகம், அதன் இயக்குனர் மற்றும் சிறைச்சாலை இலாக்காவின் தலைமை இயக்குனர் ஆகியோரை உடனடியாக விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும். போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் உடனடியாக தலையிட்டு விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ஸ்ரீ ரமேஷ் வலியுறுத்தினார். மலேசியாவில் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே சமூக ஊடக கணக்குகளை பதிவு செய்வதை உறுதி செய்ய மை கார்ட் அல்லது பாஸ்போர்ட் மூலமாக வயது அங்கீகாரம் செய்வதை கட்டாயமாக்கியுள்ளது அரசாங்கம். கடந்த ஜூன் 1 முதல் அமலுக்கு வந்த குழந்தைகள் பாதுகாப்பு விதிமுறையின் கீழ் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை மீறும் நிறுவனங்களுக்கு 2025 ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 10 மில்லியன் ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என தொடர்புத்துறை அமைச்சு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மேலும் ஆன்லைன் மோசடிகளை தடுக்க கடந்த 2022 முதல் இதுவரை சுமார் 2,80,000 போலி கணக்குகள் மற்றும் மோசடி விளம்பரங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் 17,000க்கும் மேற்பட்ட இணைய தளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வருகிற ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜாசேகா தேசிய மாநாட்டில் தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தில் கட்சி நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்த மத்திய தலைமையின் ஒற்றை தீர்மானத்தில் மட்டுமே நெகிரி செம்பிலான் ஜாசேகா முழு கவனம் செலுத்தும். மாநில ஜாசேகா செயலாளரும் ராசா நாடாளுமன்ற உறுப்பினருமான சா சி கின் இதனை தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் மாநில அளவில் இருந்து புதிய தீர்மானங்கள் எதுவும் கொண்டுவரப்படாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடந்த வாரம் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் சென்னா தொகுதி உட்பட சில இடங்களில் ஜாசேகா பின்னடைவை சந்தித்ததை தொடர்ந்து இம்மாநாடு பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கட்சியின் எதிர்கால நகர்வை தீர்மானிக்கும் இந்த முக்கிய விவாதத்தில் பிரதிநிதிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜகார்த்தா விமான நிலையத்தில் 25 கிலோ எடையுள்ள 70,000க்கும் மேற்பட்ட எக்ஸசி மாத்திரைகளை கடத்த முயன்றதாக மலேசிய ஏர்லைன்ஸ் விமானி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த விமானி பயணிகளின் உயிருடன் விளையாடியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த விமானிக்கு நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் ஐஸ் மற்றும் கொகைன் போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தியது உறுதியாகியுள்ளது. அவர் போதை தலைக்கேறிய நிலையில் பயணிகள் விமானத்தை இயக்கியது மக்களின் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர் பேராசிரியர் டாக்டர் முகமது மீசான் எச்சரித்துள்ளார். விமான பணியாளர் என்ற தகுதியை பயன்படுத்தி அவர் போதைப் பொருட்களை எளிதாக கடத்த முயன்றுள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலையங்களின் பாதுகாப்பு மற்றும் ஊழியர்களை பரிசோதிக்கும் நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய போக்குவரத்து அமைச்சு அவசர கூட்டத்தை கூட்டி ஆலோசித்துள்ளது. தெலங்கானாவில் நடைபெற்ற RXAT மெம்பர்ஸ் 8.0 மோட்டார் சைக்கிள் பேரணியின் போது கடந்த ஜூலை 30ஆம் தேதி முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை மொத்தம் 46 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. இவ்விபத்துகளில் 11 பேர் உயிர் இழந்த வேளையில் 5 பேர் கடுமையான காயங்களுக்கும் 30 பேர் சொற்ப காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர் என புக்கிட் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர் அஸ்புல்லா அலி தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளானவர்களில் பெரும்பாலானோர் 21 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களாவர்.
அவர், அலட்சியம், வாகனத்தை கட்டுப்படுத்த தவறியது மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியதே இந்த விபத்துகளுக்கு முக்கிய காரணங்கள் என கூறிய அவர், உயிர் இழப்பை ஏற்படுத்திய 11 விபத்துகளும் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.